தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தற்போது நம்ம டெல்டா உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே மழையும் பெய்து வருகிறது. இன்று நம்ம சேனலில் பார்க்க போகிறது அடுத்த 12 மணி நேரம் முதல் அடுத்த 24 மணி நேரம் மழை பெய்ய போகிற இடங்கள், அதே போல் வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இது டெல்டா மாவட்ட விவசாயிகள் மட்டுமல்ல, தென் மாவட்ட விவசாயிகளுக்கும் ஓரளவுக்கு பயனுள்ளதாக அமையும், வட மாவட்ட விவசாயிகளுக்கும் ஓரளவு பயனுள்ளதாக அமையும். வானிலை சார்ந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பதிவுகள் அனைத்தும் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு பதில் தரப்படும். இலங்கைக்கான வானிலை வழக்கம் போல் நம்ம தமிழகத்திற்கு முடித்து அடுத்தது வரும். வாங்க வானிலை சார்ந்த பதிவுகளை பார்க்கலாம். தற்போது நீங்கள் பார்த்து வரக்கூடிய செயற்கைக்கோள் படத்திலே பார்க்கலாம். நம்ம டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இந்த ஒரு காரைக்கால் பகுதியிலாம் பார்த்திங்கன்னா உயர் மேகங்கள் காணப்படுகிறது. அதே போல் காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடலோர பகுதிகளில் ஓரளவுக்கு மிதமான மழை வரைக்கும் பெஞ்சிட்ருக்கு. தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் வழக்கம் போல் உயர் மேகங்கள் காணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் குறைந்து பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை குறைந்து வானம் மேகமூட்டத்துடன் ஒரு பருவமழை காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலம் போல் காணப்படுகிறது, குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது வங்கக்கடலில் அதிகமான மழை மேகங்கள் நீடித்து வருகிறது. இதை தொடர்ந்து நம்ம இலங்கைக்கு கீழே தென் தமிழகத்திற்கும் கீழே பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் நீடித்து வருகிறது, குறிப்பிடத்தக்கது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காற்றின் ஈர்ப்பு காரணமாக நம்ம டெல்டா மாவட்டங்களில் அங்கங்கே லேசான மழை பெய்து வருகிறது, குறிப்பிடத்தக்கது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது நாளை பார்த்திங்கன்னா படிப்படியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து வலு குறைந்துவிடும். இது வலு குறையும் நேரம் வரைக்கும் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக டெல்டா மாவட்டங்களின் தென் மாவட்டங்களின் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கும். இது தற்போதைய செயற்கைக்கோள் படம் நம்ம பார்த்து முடித்தோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரேடார் சார்ந்த படங்கள் பார்க்க போகிறோம். நம்ம காரைக்கால் ரேடார் பார்த்துட்ருக்கோம். காரைக்கால் ரேடாரில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். குறிப்பாக வேதாரண்யத்துக்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில், குறிப்பாக நாகப்பட்டினம், டெல்டா தமிழகத்தில் பல இடங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ பல இடங்களில் மழை பெய்திருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்ட் மழை இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த ரவுண்ட் மழை பார்த்திங்கன்னா விரைவில் அடுத்தடுத்த மழை நிகழ்வுகள் தொடர்ந்து நம்ம கடலோரத்திலிருந்து உட்பகுதி நோக்கி நகரும்போது மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் மழையாக இருக்காது, விட்டு விட்டு பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான மழை இருக்கக்கூடும். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு. அது சற்றே கனமழைக்குன்னு எடுத்துக்கொள்ளும் போது மழை மேகங்கள் எங்கே பார்த்திங்கன்னா தீவிரமாக இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து நம்ம ஐஎம்டி ரேடார், காரைக்கால் ரேடாரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விரிவான ஒரு நிகழ்வு தெரிய வரும். அதேபோல் கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, சீர்காழி உள்ளிட்ட சரௌண்டிங் ஏரியாவிலும் அங்கங்கே பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான மழை இருக்கக்கூடும். பெருமழைக்கான வாய்ப்புகள் அந்த பகுதியில் இல்லை. தொடர்ந்து பார்ப்போம். தற்போது நம்ம ரேடார் இமேஜ் பார்த்துட்டோம். அதேபோல் செயற்கைக்கோள் சார்ந்த படங்களையும் பார்த்துட்டோம். இதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாடல்ஸ் பார்க்க போகிறோம். மாடல்ஸ் பார்த்திங்கன்னா காற்று வரைபடம், மழை சார்ந்த வரைபடங்கள் பார்த்து பின்னர் நம்ம அடுத்து வரக்கூடிய வங்கக்கடலில் வரக்கூடிய நிகழ்வு உருவாகிறத பற்றியும் அடுத்து இலங்கைக்கான வானிலை பற்றியும் தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து உங்கள் பகுதியில் எங்கேயாவது மழை பெய்கிறதா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கேள்விகள் எதாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு பதில் தரப்படும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வானிலையின் அடுத்த 24 மணி நேரத்திற்கான நிகழ்வுகளையும் நம்ம பார்க்கலாம். தற்போது நம்ம மாடல்ஸ் பார்க்குறோம். நாளைக்கான மாடல்ஸ் பார்க்குறோம். இந்த நாளைக்கான மாடல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது மாலத்தீவு கீழே பார்க்கலாம். நம்ம இலங்கைக்கு கீழே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது. இது இன்று தற்போது நம்ம டெல்டா மாவட்டங்களில் மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வு. இதை தொடர்ந்து இலங்கைக்கும் நம்ம அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில், தெற்கு இலங்கை பகுதியில், தென்கிழக்கு இலங்கை பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை அல்லது நாளைக்கு பார்த்திங்கன்னா உருவாகக்கூடும். இது தொடர்ந்து உருவாகும்போது ஈரப்பதம் நிறைந்த காற்று பகுதிகள் தொடர்ந்து நம்ம தமிழகத்தை நோக்கி 25, 26 தேதிகளில் 27 தேதிகள்லாம் வீசக்கூடும். இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் அவ்வப்போது லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் உண்டு. தொடர்ந்து வரும் நாட்களில் மழையோட தீவிரம் குறைந்திருந்தாலும் குளிரின் தீவிரம் குறைந்து காணப்படும். குளிரானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒன்றும் கிடையாது. அடுத்த 24 மணி நேரத்துக்கு அடுத்த 2 நாட்களுக்கு இன்றும் நாளை மட்டும் டெல்டா தமிழகம், தென் தமிழகத்தில் மழை இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்கிறதுனால தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்ம பார்க்கும்போது இந்த அடுத்த நிகழ்வுகள் 28, 29 அல்லது 27ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தை நோக்கி வரும்போது தமிழகத்தில் மீண்டும் மழையோட தீவிரம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்
நம்ம மழை சார்ந்த பகுதி படங்களை பார்க்கும்போது அடுத்த 24 மணி நேரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது வட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான தூறல் மழை மட்டும் இருக்கும். பெருமளவுக்கான மழை வாய்ப்புகள் கிடையாது. அதேபோல் நம்ம டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இன்று வந்து மழை இருக்கக்கூடும். குறிப்பாக நம்ம தென் மாவட்டங்களான தென்காசி, நாகர்கோயில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம், அதேபோல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான முதல் கனமழை வரைக்கும் இருக்கக்கூடும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, அதேபோல் திருநெல்வேலி மாவட்டங்கள், கன்னியாகுமரி மாவட்டங்கள், விருதுநகர் மாவட்டங்களில் நிச்சயம் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் மதுரை, சிவகங்கை, அதனை ஒட்டிய அந்த கரூர் சரௌண்டிங் ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், தனுஷ்கோடி, பாம்பன் சரௌண்டிங் ஏரியாலும் சரி, நம்ம திருச்செந்தூர், தூத்துக்குடி அந்த ஒரு கடல் பகுதிகள், பாளையங்கோட்டை சரௌண்டிங் ஏரியாலும் சரி, கோவில்பட்டி, விருதுநகர், ராஜபாளையம், அதேபோல் தேனி, கம்பம் சரௌண்டிங் ஏரியாலும் சரி ஒரு நல்ல மழை இன்று இரவு பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை இந்த ஒரு மழையோட தீவிரம் நம்ம தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறைக்கு கீழே நம்ம நாகப்பட்டினம், வேதாரண்யம் வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கக்கூடும். தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழை அவ்வப்போது காணப்படும். குறிப்பாக இன்றைய மாலை அல்லது நள்ளிரவு நேரங்களில் இந்த மாவட்டங்களில் மழை இருக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்களில் விட்டு மழை இருக்கக்கூடும், தொடர் மழையாக இருக்காது. தென் மாவட்டங்களில் இன்று நள்ளிரவு நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் பல்வேறு இடங்களில் இருக்கிறதுனால அதை தொடர்ந்து நம்ம வந்து கவனிப்போம். இதோடு அடுத்த 24 மணி நேரத்துக்கான வானிலை முடிஞ்சதுக்கு. அதேபோல் நம்ம இலங்கையை எடுத்துக்கொள்ளும் போது முள்ளிவாய்க்கால், திரிகோணமலை, பட்டிக்கோலா அந்த சரௌண்டிங்லேயும் சரி, அதேபோல் அனுராதபுரம் அந்த ஒரு ஏரியாவிலும் சரி ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யும். பெருமளவுக்கான மழை வாய்ப்புகள் இலங்கைக்கு அடுத்த 24 மணி நேரம் கிடையாது. பட் ஆனால் வரக்கூடிய நாட்களில் மழையோட தீவிரம் விட்டு மழை காணப்படும். மழையோட தீவிரம் தொடர்ந்து தினசரி ஒரு மிதமான மழையாவது இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை அடுத்த 2 நாட்களுக்கு இருக்கும். பிறகு அடுத்த நிகழ்வுகள் உருவாகும் போது தொடர்ச்சியாக மழையின் தீவிரம் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கும் தென் தமிழகத்தின் நடுவில் வரக்கூடிய கடல் பகுதியில் தான் மழையோட தீவிரம் அதிகமாக உருவாகும் என்று அடுத்த 24 மணி நேரத்துக்கு கணிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த இடங்களில் மட்டும் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் புதுசாக வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று நிகழ்வுகளை பற்றி நம்ம வந்து விளக்கமாக பார்ப்போம். நம்ம 29ஆம் தேதி ஒரு 30ஆம் தேதி வாக்கில் நம்ம இலங்கையை ஒட்டி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை நகர்ந்து வரும் என்று தற்போதைய மாடல்ஸ்களுடைய கணிப்பாக இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம வந்து கவனிக்கும் போது தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் தெரிய வரும். தற்போது இலங்கைக்கும் அந்தமான் அருகே நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி தொடர்ந்து அதே இடத்துல 2 நாட்கள் ஸ்ட்ரால் ஆகும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஒரு நிகழ்வுனால ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்று பகுதி தமிழகத்தை நோக்கி வருங்கிறதும் ஒரு தெரிஞ்ச விஷயமாக இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதன் காரணமாக நம்ம குளிரின் தாக்கம் குறைந்திருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதே போல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்ம வங்கக்கடலில் நீடித்து வருகிறது நீங்கள் வந்து பார்க்கலாம். இலங்கைக்கும் அந்தமான் பக்கத்துலேயும் ஒரு நிகழ்வும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா கடல் பகுதிக்கும் நம்ம இந்தோ சீனா கடல் பகுதியில் ஒரு குறைந்த நிகழ்வும் உருவாகி இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் 25, 27, 28 தேதிக்கு மேலே பல்வேறு இடங்களில் ஒரு நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு சாத்தியங்கள் உண்டு தமிழகத்திற்கு. குறிப்பாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் வந்து நல்ல மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விவசாய மக்களுக்கு நேற்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம், அதாவது தார்பாய் உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. இன்று வந்து பல்வேறு இடங்களில் வந்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டம் என பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்து வருகிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. விவசாய மக்கள் அசாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வாட்டியும் வந்து மழையில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் அறுவடையை முன்னாடியே முடிச்சு கொள்வதும் மிக மிக நல்லது. இதோட நம்ம வானிலை சார்ந்த பதிவுகளை முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ பதிவுகளில் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் எதானாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.